வணக்கம். நான் டாக்டர் காசி சலப்பன், கிரியேட் ஃபெர்டிலிட்டி பெங்களூரில் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம ஃபெலோப்பியன் டியூப்ஸை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதலாவதாக ஃபெலோப்பியன் டியூப்ஸ்னால் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அது போக அதை ஏன் நம்ம செக் பண்ணணும், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபெலோப்பியன் டியூப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபெலோப்பியன் டியூப்ஸ் வந்து கர்ப்பப்பையுடைய 2 பக்கத்துலேயும் வந்து கனெக்ட் ஆகும். அங்கேருந்து ஆரம்பித்து ஓவரிக்கு பக்கத்தில் வந்து முடிவடையும். அது முடிவடைகிற பகுதி வந்து ஒரு கோல் கீப்பரோட க்ளவ்ஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி தான் இருக்கும் ஃபெலோப்பியன் டியூப்ஸ். இப்போ ஃபெலோப்பியன் டியூப்ஸோட ஃபங்க்ஷன், அதாவது அதோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவரியிலேருந்து வெளியாகிற முட்டையை எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸோடைய தூரப்பகுதி வரைக்கும் கொண்டு வரும். ஸ்பெர்ம்ஸ் வந்து கர்ப்பப்பை வழியாக ஃபெலோப்பியன் டியூப்ஸ்குள்ளே போய் அந்த முட்டையை சந்திக்கும். அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸுடைய ஃபர்தர் எண்டு அப்படின்னு சொல்லுவோம். அது என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அங்கே வந்து முட்டையும் ஸ்பெர்ம்ஸும் சந்தித்து ஃபெர்டிலைசேஷன் அங்கே தான் ஆகும். மெயின் ஃபங்க்ஷன் வந்து முட்டைக்கும் ஸ்பெர்ம்ஸுக்கும் ஒரு பேசேஜாக இருக்கிறது. அது போக ஃபெர்டிலைசேஷனும் வந்து ஃபெலோப்பியன் டியூப்ஸில் தான் நடக்கும். ஸோ இது ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, அந்த ஃபெர்டிலைஸ்டு எக்கு பேர் வந்து எம்ப்ரியோன்னு சொல்லுவோம். அந்த எம்ப்ரியோ வந்து அந்த டியூப் வழியாக வந்து கர்ப்பப்பைக்குள்ளே வந்து அந்த இடத்துல ஒட்டி அங்கே குழந்தையாக வளரும். ஸோ இதுதான் வந்து நார்மல் ஃபிசியாலஜி. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஃபெலோப்பியன் டியூப்ஸ்க்கு வந்து 2 ஓப்பனிங் இருக்கும். ஒன்று வந்து ஸ்பெர்ம்ஸை வந்து செலுத்தி கொண்டு போகிறது, அதாவது கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கும் அந்த ஓப்பனிங்கு. இன்னொன்று முட்டையை வந்து உள்ளே எடுத்துக்கிட்டு வர்றது, அதாவது ஓவரிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஓப்பனிங். இப்போ இந்த படத்தில் நீங்கள் வந்து க்ளீனாக இதை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த டியூப்ஸ் வந்து 2 பக்கமும் ஓப்பனாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுற டெஸ்ட் தான் இந்த ஃபெலோப்பியன் டியூப் டெஸ்டிங். ஃபெலோப்பியன் டியூப் டெஸ்ட்ஸ் வந்து 3 விதமாக பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த 3 விதமான டெஸ்ட்டுக்கும் வேறு வேறு ஸ்கில் லெவல்ஸ் தேவைப்படும். இப்போ முதலாவதாக ஈஸியாக பண்ணுற டெஸ்ட்டுங்கிறது வந்து ஹெச்எஸ்ஜி, அதாவது ஹிஸ்டரோ சால்பிங்கோகிராம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இப்போ ஹிஸ்டரோ சால்பிங்கோகிராம் வந்து இட்ஸ் எக்ஸ்ரே பேஸ்டு. அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ரே எக்யூப்மெண்ட் தேவைப்படும். அது போக ஒரு கான்ட்ராஸ்ட் டை பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட்டில் என்ன பண்ணுவோம்னா, நார்மலாக நீங்கள் எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா உங்கள் கர்ப்பப்பையோ உங்களோட ஃபெலோப்பியன் டியூப்ஸோ தெரியாது. அப்போ அது தெரியணும் அப்படின்னா அதுக்காக வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் ஏஜென்ட்டை வந்து உங்களுடைய கர்ப்பப்பை நுழைவாயில் வழியாக செலுத்துவோம். அதாவது வெஜானல் ரூட் எடுத்து அதை வந்து உள்ள மெதுவாக அப்படியே செலுத்துவோம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் அதை பார்க்குறீங்க. இப்போ மெதுவாக செலுத்த உங்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை வந்து கம்ப்ளீட்டாக தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த டை வந்து 2 பக்கமும் அந்த ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ளே போய் அது வந்து உள்பக்கத்தில் வந்து அது சிந்தணும். அந்த மாதிரி அது உள்பக்கம் போய் உள்ளே விழுகிறது நமக்கு தெரியுது இந்த படத்தில். இப்போ வந்து இந்த டியூப் வந்து 2 பக்கமும் ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிற அது பேட்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து இந்த ஃபெலோப்பியன் டியூப் வந்து 2 பக்கம் ஓப்பனாக இருக்குது, அது வந்து நார்மல் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுவோம். இப்போ அடுத்த விதம் அல்ட்ராசவுண்ட் பேஸ்ட் டெஸ்டிங்னு சொல்லுவோம். அது ஹைகாசி அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து இதே மாடல் தான். உங்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்குள்ளே வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் செலுத்திட்டு அதே செலுத்த நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணுவோம். அந்த அல்ட்ராசவுண்டில் வந்து அதே கர்ப்பப்பை நல்லா தெரியும். அதே மாதிரி உள்வழியாக அது வந்து அந்த கான்ட்ராஸ்ட் விழுகிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இதை வந்து ஹைகாசி, அதாவது ஹிஸ்ட்ரோ கான்ட்ராஸ்ட் சோனோகிராஃபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியும் செய்யலாம். அல்ட்ராசவுண்ட் பண்ணுறதுல ஸ்கில்டாக இருக்கிறவங்க இந்த டெஸ்ட்டை பண்ணினாங்கன்னா உங்களுக்கு இதோட ரிசல்ட்டும் ஹெச்எஸ்ஜியோட ரிசல்ட்டும் எந்த விதத்துலையும் வித்தியாசப்படாது. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக லேப்ரோஸ்கோபி அண்ட் டை. இப்போ ஹிஸ்ட்ரோசால்பிங்கோகிராமோ இல்லை ஹைகாசி டெஸ்ட்டோ பண்ணி பார்த்துருக்குறோம். அது ரெண்டுலேயுமே வந்து நமக்கு தெளிவாக தெரியல, இல்லைன்னா ஒரு அடப்பு இருக்கிற மாதிரி இருக்குது ஃபெலோப்பியன் டியூப்பில் அப்படின்னா லேப்ரோஸ்கோபி அண்ட் டை டெஸ்ட்டுக்கு போவோம். லேப்ரோஸ்கோபி அப்படின்னா அதுக்கு வேறு ஸ்கில் செட் தேவைப்படுது. அது வந்து ஒரு சின்ன சர்ஜரி. அது ஒரு டே ப்ரொசீஜராகவும் செய்யலாம். காலையில் நீங்கள் தேட்டருக்கு போயிட்டு அதை முடிச்சுட்டு நீங்கள் சாயங்காலமே வீட்டுக்கும் போயிடலாம். இப்போ இந்த டெஸ்ட்டில் என்ன பண்ணுவோன்னா இதே கான்செப்ட் தான். ஆனால் வந்து ஒரு லேப்ரோஸ்கோப் வழியாக வயிற்றுக்குள்ளே போட்டு அந்த டையை உங்களுடைய கர்ப்பப்பை வாயிலிருந்து இன்ஜெக்ட் பண்ண லேப்ரோஸ்கோப் வழியாக நம்ம பார்க்குறோம். பார்க்கையில் அது வந்து உள்பக்கமாக அந்த டை வந்து சிந்துதா அப்படின்னு பார்க்கணும். அந்த டை யூஸ்வலாக நமக்கு எப்படி தெரியும்னா, அது நம்ம லேப்ரோஸ்கோப்பில் இன்ஜெக்ட் பண்ணுற டையோட கலர் வந்து ப்ளூ கலராக இருக்கும். ஸோ வந்து அது ஸ்பில் ஆகையில் உள்ள நமக்கு தெளிவாக தெரியும். இப்போ வந்து இந்த டெஸ்ட் பண்ணணுன்னா இதுலேயும் வந்து அது நார்மலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத க்ளீனாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு டெஸ்ட்டுக்கும் வந்து என்னென்ன வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அல்ட்ராசவுண்ட் மூலமாக ஹைகாசி பண்ணையில் உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை நல்லா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே நேரம் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது கூடவே வந்து நம்ம டியூபல் பேட்டன்சியும் ஒன்றாவே செஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் லேப்ரோஸ்கோபி மூலமாக பார்த்தோம்னா உங்களுக்கு
எண்டோமெட்ரியோசிஸ் ஏதாவது இருக்கா அது தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஓவரிஸ் எல்லாம் நார்மலாக இருக்கா, கர்ப்பப்பை உள்வழியாக பார்க்கையிலையும் நார்மலாக இருக்கா, ஃபைப்ராய்டு எதுவும் இல்லை அப்படிங்கிறத பற்றி எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபெலோப்பியன் டியூப் டெஸ்ட்ஸை வந்து 3 விதமாக செஞ்சு அது நார்மலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்து எல்லாருக்குமே லேப்ரோஸ்கோபி அண்ட் டை டெஸ்ட் மூலமாக தான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு இனிஷியலாக இப்போ இன்வேசிவ் இல்லாத டெஸ்ட்ஸ், அதாவது ஹெச்எஸ்ஜி வில் பி த பேசிக்கு, ஸ்கில் செட்டும் ஹைகோசி பண்ணுற அளவுக்கோ இல்லை லேப்ரோஸ்கோபி பண்ணுற அளவுக்கோ தேவைப்படாது. அண்ட் ஹெச்எஸ்ஜி வந்து எனி டயக்னாஸ்டிக் லேபில் கூட செஞ்சு கொடுப்பாங்க. இந்த ஃபெலோப்பியன் டியூப் டெஸ்ட்ஸ் எல்லாம் யாருக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ஐயுஐ ப்ரொசீஜர் செய்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க ஆனால் ஒரு கன்செப்ஷன் கூட ஆகலை அப்படின்னாலோ, இல்லை வேறு ஏதாவது முன்னாடி வந்து பெல்விக் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துருந்துச்சுனாலோ இவங்களுக்கு வந்து ஃபெலோப்பியன் டியூப் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இது பேஷண்ட்ஸ் அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி, ஹெச்எஸ்ஜி ப்ரொசீஜர் பண்ணையில் வலி ஜாஸ்தி இருக்குமா அப்படிங்கிறது. ஒருத்தருடைய பெயின் த்ரெஷோல்டு வேறு மாதிரி இருக்கும். இருந்தாலும் டு பி சேஃபர் நீங்கள் வந்து ப்ரொசீஜர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெயின் கில்லர் போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வலி அவ்வளவா தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் என்னுடைய இமெயிலுக்கோ இல்லை கீழே கமெண்ட் செக்ஷன்லேயோ எழுதுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.